character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Karikalampakkam. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge power lasts forever. Faithful friends to see the culture. Lovely teachers and for wisdom. What's the culture we will start? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalampakkam, Puducherry 7. Good evening dear 10th standard students. Today we will see the subject is science. So science la நம்ம physics பார்க்க போறோம். So last class we will discuss that what is acceleration due to gravity and what is the relation between the acceleration due to gravity and the proportionality constant g and what is mass and what is the difference between the mass and weight. Okay, today we will see the topic is that is apparent weight. Apparent weight, that is, see that, take your book 1.12, see the part 1.12, that is apparent weight. Okay, this apparent weight, what is apparent weight? So you will travel the lift, so it is downside and upside. So upside, downside, you move to the downside. ஒரு லிஃப்ட்டில் வந்து நீங்கள் டவுனில் மூவ் ஆகும்போது உங்களோட வெயிட் என்னன்னா லாஸ் ஆகிற மாதிரி தெரியும், பார்த்துருப்பீங்க, நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. யூ ஃபீல் தட் வெயிட் இஸ் லாஸ்ட், யூ மூவ் டு த டவுன் சைட். ஓகே, அப் சைடில் மூவ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா சில டைம்ஸில் வெயிட் வந்து கெயின் ஆகிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ வெயிட் லாஸ் அண்ட் வெயிட் கெயின். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸில் நீங்கள் ஏறும்போது பார்த்தீங்கன்னா ஸோ வெயிட் வந்து கெயின் ஆகிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதே போல் ஸ்டெப்ஸில் நீங்கள் கீழே இறங்கும்போது பார்த்தீங்கன்னா ஸோ வெயிட் வந்து லாஸ் ஆகிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஸோ திஸ் ஆல் ஆஃப் த அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் கிராவிட்டி. ஸோ தட் இஸ் டிபெண்டிங் அப்பான் கிராவிட்டி. தட் இஸ் ஏன்னா நீங்கள் கீழே போகும்போது ஸோ கிராவிட்டியோட வேல்யூ என்ன ஆகும் அப்படின்னா ஸோ அதிகமாகும். அப்போது வந்து உங்கள் வெயிட் வந்து லாஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் கிராவிட்டிக்கு ஆப்போசிட்டாக நீங்கள் மேலே போகும்போது உங்களோட வெயிட் வந்து ஸோ அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும். ஏன்னா ஸ்டெப்ஸில் நீங்கள் ஏறும்போது பார்த்தீங்கன்னா மூச்சு அதிகமாக இறக்கும். நான் கீழே வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு ஃபீலிங் தெரியாது, ஈஸியாக இருக்கும் இறங்குறதுக்கு. ஸோ நீ கிராவிட்டி எந்த சைடு இருக்கோ ஸோ அந்த ஃபோர்ஸ் சைடு நீங்கள் வரும்போது என்ன ஆகும்னா வெயிட் வந்து லாஸ் ஆகிற மாதிரி இருக்கும். இல்லை உங்களுக்கு அதோட வெயிட் மேலே நீங்கள் போகும்போது வெயிட் வந்து கெயின் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ ஏன் அப்படின்னா சில டைம்ஸில் அதே போல் லிஃப்ட்டில் நீங்கள் மூவ் ஆகும்போது கீழே போகும்போது ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும், லிஃப்ட்டில் மேலே போகும்போது ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும். ஸோ எல்லாத்துக்குமே ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட்ஸ் வந்து கிராவிட்டி. ஸோ அது கூட ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து உங்களுக்கு ஆட் ஆகும். ஸோ கிராவிட்டி ஆட் ஆகும், அது கூட ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். நீ லிஃப்ட்டில் மூவ் ஆகும்போது கிராவிட்டியோட ஃபீலிங் மட்டும் கிடையாது, ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் உங்கள் மேலே வந்து ஆட் ஆகும். ஸோ தட் ஃபோர்ஸ் தான் என்ன சொல்லுவாங்கன்னா அப்பேரண்ட் வெயிட் அப்படின்னு சொல்லுவாங்க. திஸ் அப்பேரண்ட் வெயிட். See that the weight that you feel to possess during up and down motion. So weight that you feel to possess during up and down motion is not same your actual weight. So up and down motion நீங்கள் மூவ் ஆகும்போது உங்களோட சேம் வெயிட் வந்து அதே சேம் வெயிட்டாக இருக்காது. சில டைம்ஸ் வந்து ஈஸியாக இருக்கும் இறங்குறதுக்கு, சில டைம்ஸ் வந்து டஃப்பாக இருக்கும். ஸோ அப்போ வெயிட் வந்து சேமாக இருக்காது. ஸோ மேலே போகும்போது சரி கீழே இறங்கும் போகும்போது வெயிட் சேமாக இருக்காது. The apparent weight is the weight of the body acquired due to the action of gravity and other external forces acting on the body. So very 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 important. So இங்கே இருந்து மார்க் பண்ணிங்க. This is short answer question. What is apparent weight அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ஸோ இங்கேருந்து மார்க் பண்ணிவிட்டு இது வரைக்கும் எழுதுங்க. என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், the apparent weight is
weight of the body. So நம்மளோட weight upward எதனால வருது அப்படின்னா due to the acceleration of the gravity. So weightனாலே நம்ம வந்து acceleration of the gravity வந்து ஆட் ஆகும் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். this weight அப்படின்னா this நம்மளோட weight plus acceleration of the gravity வந்து ஆட் ஆகும். So அது கூட there is other external forces acting on the body. So action of the gravity கூட other external force வந்து ஆக்ட் ஆகுது. That's is apparent weight அப்படின்னு சொல்லுவாங்க. Okay, let us see this from following illustration. இப்போ ஒரு illustration கொடுத்துருக்காங்க. ஸோ அதன் மூலம் நம்ம பார்ப்போம். let us consider a person of mass m. ஸோ ஒரு பர்சனோட மாஸ் வந்து எம்னு வச்சுங்க, who was traveling in lift. ஸோ லிஃப்ட்டில் வந்து ட்ராவல் பண்ணுறாரு, அவரோட மாஸ் வந்து எம்னு எடுத்திருக்காங்க. the actual weight of the person is, ஸோ வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது that is w is equal to m into g. ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும், நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வெயிட் is equal to so mass into gravitation which is acting vertically downwards. ஸோ இந்த நம்ம வெயிட் வந்து வெர்டிகலி டவுன்வர்ட்ஸ் நம்ம ஆக்ட் பண்ணுறோம் லிஃப்ட்டில் நம்ம கீழே இருக்கும்போது the reaction of force exerted is exerted by lift surface. ஸோ லிஃப்ட் சர்ஃபேஸில் ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் உங்களுக்கு ஆட் ஆகும். that is taken as apparent weight. this apparent weight is acting vertically upwards. ஸோ நம்ம வந்து டவுன்வர்டில் வரும்போது லிஃப்ட்டில் apparent weight வந்து உங்களுக்கு upwardல வந்து ஆக்ட் ஆகும். தட்ஸ் வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து upwardல ஆக்ட் ஆகும். that force is apparent weight அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, the symbol of apparent weight is R. symbol of apparent weight is R. okay, let us see the different possibilities of apparent weight or of the person that arise depending on the motion of the lift. ஸோ அப்போ அப்பேரண்ட் வெயிட் எதை பொறுத்து சேஞ்ச் ஆகும் அப்படின்னா மோஷன் ஆஃப் த லிஃப்ட். ஸோ அப் சைட் போகிறதோ டவுன்வர்ட் போகிறோமோ, ஸோ அதை பொறுத்து என்ன ஆகும் அப்படின்னா அப்பேரண்ட் வெயிட் வந்து சேஞ்ச் ஆகும். த லிஃப்ட் அப்வர்ட்ஸ் ஆர் டவுன்வர்ட்ஸ் விச் ஆர் கிவன் இன் டேபிள் 1.2 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்வர்டில் போகும்போது எப்படி இருக்கும், டவுன்வர்டில் போகும்போது அப்பேரண்ட் வெயிட் எப்படி இருக்கும், ஸோ லிஃப்ட்டில் அப்படின்றத நெக்ஸ்ட் டேபிளில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். டேபிள் இஸ் ஸோ apparent weight is a changeable. ஸோ கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். ஸோ டியூ டு த மோஷன் ஆஃப் த அப் சைட் அண்ட் டவுன் சைட். ஸோ அப் சைட் மூவ் ஆகும்போது டவுன் சைட் மூவ் ஆகும், apparent weight வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்றத பார்க்கணும். ஸோ அதனோட சேஞ்சஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். திஸ் இஸ் டேபிள் 1.2 டேக்கன் டேபிள் 1.2. ஸோ apparent weight of the person is moving lift. ஸோ லிஃப்ட்டில் மூவ் ஆகும்போது apparent personோட வெயிட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கேஸ் 1ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா லிஃப்ட் இஸ் மூவிங் அப்வர்ட் வித் அன் ஆக்சலரேஷன் a. lift is moving upward. So first case 1. Next is lift is moving downward with the acceleration is a. So also with the acceleration is a. Then lift is at rest. So lift வந்து ரெஸ்ட்ல இருக்குது. next is lift is falling down freely. அப்படின்னா எந்த ஒரு வெயிட்டுமே இல்லாமல் ஃப்ரீயாக ஃபால் ஆகிற டைம். ஓகே, அப்போ வந்து அப்பேரண்ட் வெயிட் எவ்வளோ இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து ஒரு அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ் கண்டிப்பாக கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. வெரி 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 இம்பார்ட்டன்ட் டாபிக் நீங்கள் அப்படிங்க. ஓகே, த லிஃப்ட் இஸ் மூவிங் அப்வர்ட் வித் அன் ஆக்சலரேஷன் ஏ. ஸோ அப்வர்ட் மேலே மூவ் ஆகுது லிஃப்ட்டு வித் ஆக்சலேஷன் இருக்குது. ஸோ ஆக்சலேஷன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ஆல்சோ சேஞ்ச் ஆஃப் த ஸ்பீடு, ஒரே ஸ்பீடு இல்லாமல் சேஞ்ச் ஆகிடுது. ஓகே, அப்போ அதனோட ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ அந்த டைமில் அப்பேரண்ட் வெயிட்டு டபிள்யூவில் சப்ட்ராக்ஷன் பண்ணுவோம். டபிள்யூ அப்படி என்னென்ன ஈக்குவல் தட்ஸ் வெயிட், தட் வெயிட் இஸ் ஈக்குவல் மாஸ் இன்டு கிராவிட்டி. ஸோ நம்ம என்னென்னா கிராவிட்டிக்கு ஆப்போசிட்டில் மூவ் ஆகிறோம் அப்வேர்டில். ஸோ அப்போ நெகட்டிவ் வரும். ஓகே, ஸோ அப்பேரண்ட் வெயிட்டுக்கு நார்மல் வெயிட் வந்து சப்ட்ராக்ஷன் பண்ணோம்னா நம்ம ஃபோர்ஸ் வேல்யூ கிடச்சிரும். தட் இஸ் m into a. ஃபோர்ஸ் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு m into a. ஓகே, நெக்ஸ்ட்டு தட் இஸ் r இஸ் ஈக்குவல் டு இந்த மைனஸ் டபிள்யூ ஈக்குவல் டு என்னென்ன போச்சுன்னா w ப்ளஸ் எம்ஏவாக மாறிடும். ஓகே, இந்த மைனஸ் டபிள்யூ ஈக்குவல் டு என்னென்ன போகும்போது ப்ளஸ் டபிள்யூவாக மாறிடும். r இஸ் ஈக்குவல் டு w ப்ளஸ் எம்ஏ. தென் டபிள்யூவோட வேல்யூ உங்களுக்கு தெரியும். வாட் இஸ் வெயிட்? தட் இஸ் வெயிட் இஸ் ஈக்குவல் டு m into g. Okay, substitute this value. Weight is equal to m into g. So substitute this value m into g. W is equal to mg plus m into a. So same value mass m taken outside, g plus a is inside. Okay, so r is equal to mg plus ma. ஸோ ரெண்டுத்துமே காமனாக எம் இருக்கிறதுனால ஸோ எம்மை வந்து வெளியே எடுத்துட்டாங்க. ஸோ உள்ளே என்ன இருக்கும் அப்படின்னா ஜி ப்ளஸ் ஏ மட்டும் இருக்கும். ஓகே, திஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு எம் இன்ட்டு ஜி ப்ளஸ் ஏ. ஓகே, திஸ் இஸ் லிஃப்ட் இஸ் மூவிங் அப்வர்ட் வித் அன் ஆக்சிலேஷன் ஏ. ஸோ அப்போ இங்கே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர் இஸ் கிரேட்டர் தென்
W. ஸோ வெயிட்டை விட உங்களுக்கு வந்து அப்பேரண்ட் வெயிட் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்றாங்க. R is greater than W. எப்படின்னா லிஃப்ட் வந்து அப்வர்டில் மூவ் ஆகும்போது R is greater than W. ஸோ ஆக்சுவல் வெயிட்டை விட அப்பேரண்ட் வெயிட் வந்து அதிகமாக இருக்கும். தட்ஸ் greater than W. ஓகே. ஸோ அப்பேரண்ட் வெயிட் இஸ் greater than actual weight. அதான் கொடுத்துருக்காங்க பாரு. அப்பேரண்ட் வெயிட் இஸ் greater than actual weight. எப்படின்னா லிஃப்ட் இஸ் மூவிங் அப்வர்டில் மூவ் ஆகும்போது அப்பேரண்ட் வெயிட் இஸ் greater than the actual weight. நம்மளோட ஆக்சுவல் வெயிட்டோட அப்பேரண்ட் வெயிட் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதெல்லாம் அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ் கேட்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு த லிஃப்ட் இஸ் மூவிங் டவுன்வர்ட் ஆக்சலேஷன். ஸோ டவுன்வர்டில் மூவ் ஆகுது. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட வெயிட் வந்து குறையிற மாதிரி இருக்கும். அதாவது ஆக்சுவல் வெயிட் வந்து நம்மளுக்கு குறையும். ஸோ மாஸ் குறையாது, வெயிட் வந்து உங்களுக்கு குறையிற மாதிரி இருக்கும். அப்பேரண்ட் வெயிட் இப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு W minus R. ஸோ வெயிட்டை விட R சப்ட்ராக்ஷன் பண்ணணும், அப்பேரண்ட் வெயிட்டை சப்ட்ராக்ஷன் பண்ணணும். ஸோ இதுக்கு அப்படியே ஆப்போசிட். இங்கே R minus W வரும், இங்கே W minus R. ஸோ இதுக்கு ஆப்போசிட் அப்படியே வரும். திஸ் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆல்சோ நம்மளுக்கு தெரியும் தட் இஸ் மாஸ் இன்டு ஆக்சலரேஷன். ஸோ ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு W minus R, that is equal to mass into acceleration. Force is equal to mass into acceleration. Then R இந்த சைடு கொண்டு வந்துருங்க, M mass into acceleration, MA வந்து இந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா W minus MA மாறிடும். ஸோ W minus R is equal to MA. Therefore mass into acceleration equal இந்த சைடு கொண்டு வந்துருங்க. Then R வந்து அந்த சைடு கொண்டு போயிடுங்க. ஸோ மைனஸ் ஆர் ஈக்குவல் டு என்னோட பொசிஷன் ப்ளஸ் ஆராக மாறிடும், ப்ளஸ் MA மைனஸ் MA மாறிடும், இந்த W அப்படியே இருக்கும். ஸோ R is equal to W minus MA. Then we can substitute the value W value, that is mg, minus this same value MA. Then common value M and M. So taken outside. So உள்ள என்ன இருக்கும் அப்படின்னா G minus A மட்டும் உள்ள இருக்கும். This R is equal to M into G minus A. So lift is moving downward. So apparent weight எப்படி இருக்கும் அப்படின்னா mass into gravity minus acceleration இருக்கும். இங்க mass into gravity plus acceleration இருக்கும். So இந்த ஃபார்முலா கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த கொடுத்துருவாங்க. So lift is moving upward with an acceleration. So what is R value அப்படின்னு கேட்கலாம். That is R is equal to M into G plus A. This is downwardல R is equal to M into G minus A. Okay, இந்த கொஷின்ஸ் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த டைமில் நம்ம டவுன்வர்டு மூவ் ஆகும்போது அப்பேரண்ட் வெயிட்டை விட கம்மியாக இருக்கும். ஸோ அப்பேரண்ட் வெயிட் இஸ் லெஸர் தென் த ஆக்சுவல் வெயிட். ஸோ ஆக்சுவல் வெயிட்டை விட அப்பேரண்ட் வெயிட் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ இதுவும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லிஃப்ட் இஸ் மூவிங் டவுன்வர்ட். ஸோ டவுன்வர்டில் மூவ் ஆகும்போது ஸோ அப்பேரண்ட் வெயிட்டோட வேல்யூ ஆக்சுவல் வெயிட்டோட எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆக்சுவல் வெயிட்டோட லெஸராக இருக்கும். ஸோ அப்பேரண்ட் வெயிட் இஸ் லெஸர் தென் ஆக்சுவல் வெயிட். ஓகே, நெக்ஸ்ட்டு லிஃப்ட் இஸ் அட் ரெஸ்ட். கேஸ் 3, லிஃப்ட் இஸ் அட் ரெஸ்ட். இப்போ ரெஸ்ட்டில் இருக்கும்போது ஹியர் த ஆக்சிலேஷன் இஸ் 0. இப்போ ரெஸ்ட்டில் இருக்கும்போது நம்மளோட ஆக்சிலேஷனே இருக்காது, ஏன்னா அது மூவே ஆகலை. எப்படி உங்களுக்கு ஆக்சிலேஷன் இருக்கும்? ஸோ ஆக்சிலேஷன் மீன்ஸ் சேஞ்ச் ஆஃப் த ஸ்பீட். பட் ஆனால் ரெஸ்ட்டில் இருக்கும்போது அது மூவாகவே ஆகாது. அப்போ ஆக்சிலேஷன் இஸ் 0. ஸோ A is equal to 0 இருந்ததுன்னா தட் இஸ் R is equal to W. ஸோ அப்பேரண்ட் வெயிட் இஸ் ஈக்குவல் டு ஆக்சுவல் வெயிட், ரெண்டுமே வந்து சேமாக இருக்கும். அப்போ R is equal to ஆக்சுவல் வெயிட்டோட வேல்யூ W is equal to M into G, தட்ஸ் R is equal to mg. ஸோ இது என்னன்னா லிஃப்ட் இஸ் ரெஸ்ட்லாக இருக்கும்போது R is equal to mg. தென் இந்த டைமில் அப்பேரண்ட் வெயிட்டோட வேல்யூ இஸ் ஈக்குவல் டு த ஆக்சுவல் வெயிட். ஸோ ஆக்சுவல் வெயிட்டும் அப்பேரண்ட் வெயிட்டும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ எப்போ வந்து ஆக்சுவல் வெயிட் அண்ட் அப்பேரண்ட் வெயிட் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா த லிஃப்ட் இஸ் ரெஸ்ட்டாக இருக்கும்போது ரெண்டுமே சேமாக இருக்கும். திஸ் R is equal to W. ஸோ அப்பேரண்ட் வெயிட் இஸ் ஈக்குவல் டு த ஆக்சுவல் வெயிட். ஓகே, தென் லாஸ்ட் கேஸ் த லிஃப்ட் இஸ் ஃபாலிங் டவுன் ஃப்ரீலி. ஸோ எதுவுமே வெயிட்டே இல்லாமல் லிஃப்ட் வந்து கீழே ஃப்ரீயாக வருது. ஸோ அந்த டைமில் எவ்வளோ இருக்கும் அப்பேரண்ட் வெயிட் அப்படின்னு பார்ப்போம். ஹியர் த ஆக்சிலேஷன் ஈக்குவல் டு G. ஸோ அப்போ வந்து ஆக்சிலேஷன் ஈக்குவல் டு கிராவிட்டிக்கு ஈக்குவலாக இருக்கும் ஆக்சிலேஷன். ஏன்னா லிஃப்ட்டில் வந்து ஃபாலிங் ஃப்ரீயாக வருதுனால ஸோ எவ்வளோ கிராவிட்டி இருக்கோ தட் ஈக்குவல் டு த ஆக்சிலரேஷன். ஸோ ஆக்சிலேஷன் ஈக்குவல் டு கிராவிட்டியாக இருக்கும். தட்ஸ் A is equal to G. அப்போ R is equal to M into G. அதாவது என்ன இருக்குன்னா ஈக்குவலாக இருக்கும்போது திஸ் R is equal to M into G minus A is equal to G அப்படின்றதுனால G சப்ட்ராக்ஷன் பண்ணினா G minus G 0 ஆகிடும். தட் இஸ் R is equal to 0. அப்பேரண்ட் வெயிட் இஸ் 0. ஸோ எந்த ஒரு வெயிட்டுமே இல்லாத போது என்ன அப்படின்னா கிராவிட்டிக்கு ஈக்குவலாக ஆக்சிலேஷன் இருக்கிறதுனால ஸோ அப்போ அப்பேரண்ட் வெயிட்டோட வேல்யூ இஸ் 0. ஸோ அப்பேரண்ட் வெயிட் இஸ் 0. த அப்பேரண்ட் வெயிட் இஸ் ஈக்குவல் டு 0 இன் லிஃப்ட் ஃபாலிங் டவுன் ஃப்ரீலி. லிஃப்ட் ஃப்ரீலி டவுன் ஆகும்போது அப்பேரண்ட் வெயிட்டோட வேல்யூ வந்து 0வாக இருக்கும். ஓகே, ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டேபிள். ஸோ இதில் ஒரு 1 மார்க் கேட்கறதுக்கு அப்ஜெக்டிவ் கொஸ்டின் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணினா ஈஸியாக எழுதிடலாம். என்ன சொல்லியிருக்காங்க, லிஃப்ட் வந்து மூவ் ஆகும்போது அப்பேரண்ட் வெயிட் எவ்வளோ இருக்கும்,
லிஃப்ட்டு டவுன்லோட் ஆகும்போது அப்பேரண்ட் வெயிட் எவ்வளோ இருக்கும், லிஃப்ட்டு ரெஸ்ட்டில் இருக்கும்போது அப்பேரண்ட் வெயிட் எவ்வளோ இருக்கும், ஃபாலிங் ஃப்ரீலியாக டவுன் ஆகும்போது எவ்வளோ அப்பேரண்ட் வெயிட் இருக்கும்ன்றதை கொடுத்துருக்காங்க. இந்த ஃபார்முலாஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், திஸ் ஃபார்முலாஸ். அண்டு ஆரோட வேல்யூ, வாட் இஸ் ஆரோட வேல்யூ, ஆர் இஸ் கிரேட்டர் தென் டபிள்யூ இன் மூவிங் upwards, ஆர் இஸ் லெஸ் தென் டபிள்யூ இன் மூவிங் downwards. லிஃப்ட் இஸ் ரெஸ்ட்டில் வந்து ஆர் இஸ் ஈக்குவல் டு டபிள்யூ, லிஃப்ட் இஸ் ஃபாலிங் டவுனில் apparent value is 0. Okay, this very very important table. Next we discuss the topic is weightlessness. Okay, so next we will discuss the topic is weightlessness. So that's 1.12.1 la. So topic is weightlessness. ஸோ நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பார்க்குக்கு நீங்கள் போயிருப்பீங்க. ஸோ பார்க்கு போகும்போது என்ன பண்ண பார்க்கணும்னா, சில ஏதாவது ஃபங்க்ஷனில் கோயில் திருவிழாக்கெலாம் நீங்கள் போயிருப்பீங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஜெயண்ட் வீல் மாரி ஒன்று வச்சுருப்பாங்க, அதில் நீங்கள் ட்ராவல் பண்ணியிருப்பீங்க. ஸோ சுற்றி வரும் மேலே. ஸோ ஜெயண்ட் வீல் அண்டு ரோலர் கோஸ்டர் ஒன்று சொல்லுவாங்க. ஸோ அதில் நீங்கள் இந்த ரோலர் கோஸ்டர்லாம் வந்து இது அம்யூஸ்மெண்ட் பார்க்லாம் இருக்கும் ரோலர் கோஸ்டர். ஸோ என்னென்னா ஸ்டார்ட் பண்ணி விட்டாங்கன்னா மேலே போயிட்டு கீழே வரும், அப்பில் போயிட்டு திரும்ப கீழே வரும். ஸோ அதெல்லாம் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸோ உங்களோட வெயிட் வந்து என்னென்னா லாஸ் ஆகிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. பார்த்தீங்கன்னா ரோலர் கோஸ்டரில் ஸோ மேலே போகும்போதும் சரி கீழே வரும்போதும் சரி உங்களோட வெயிட் வந்து லாஸ் ஆகிற மாதிரி ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அந்த ஜெயண்ட் வீலில் ட்ராவல் பண்ணும்போது கூட என்ன ஆகும்னா உங்களோட வெயிட் வந்து சம் வெயிட்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுதான் வந்து வெயிட்லெஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹேவ் யூ gone to an amusement park and taken ride in a roller coaster? ஸோ ரோலர் கோஸ்டர் ரைட் பண்ணியிருப்பீங்க, ஆர் இன் ஜெயண்ட் வீல். During the fast downward and upward movement, how did you feel? ஸோ அந்த ஃபாஸ்ட் மூமெண்ட்டில் என்ன நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ வாட் இஸ் ஃபாஸ்ட்டாக அந்த ஜெயண்ட் வீல்லையும் ரோலர் கோஸ்டர்லையும் மூவ் ஆகும்போது ஃபாஸ்ட்டாக நம்ம ட்ராவல் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ரைட் ஆகும்போது உங்களோட வெயிட் வந்து லாஸ் ஆகிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. தட் இஸ் வெயிட்லெஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் இட்ஸ் அமேசிங் யூ ஆக்சுவலி ஃபீல், இட்ஸ் அமேசிங் you actually feel as if are falling freely without having any weight. ஸோ வெயிட்டே இல்லாமல் நம்ம ஃப்ரீலி டவுன் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஃபீலிங், திஸ் இஸ் டியூ டு த ஃபினாமினான் ஆஃப் வெயிட்லெஸ்னஸ். ஸோ இதுதான் வந்து வெயிட்லெஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. திஸ் இஸ் டியூ டு ஃபினாமினான் ஆஃப் வெயிட்லெஸ்னஸ். ஓகே, யூ சீம் டு ஹாவ் லாஸ்ட் யுவர் வெயிட் when you move downward with a certain acceleration. ஸோ அந்த லாஸ்ட்டு வெயிட் லாஸ் ஆகிறது என்னென்னா நம்ம ஆக்சலரேஷனோட அது ஆக்ட் ஆகும். தட்ஸ் acceleration. You seem have lost your weight when you move down with certain acceleration. Sometimes you experience the same feeling while traveling in the lift. இதே ஃபீலிங் தான் நீங்கள் ட்ராவலில் மூவ் ஆகும்போது நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ட்ராவலில் மூவ் ஆகும்போது ஸோ அப் சைடில் மூவ் ஆகும்போது சரி டவுன் சைடில் மூவ் ஆகும்போது உங்களுக்கு வெயிட் வந்து லாஸ் ஆகிற மாதிரி ஃபீல் பண்ணியிருப்பீங்க. தட்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அதாவது வெயிட்லெஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ when the person lift moves down, the acceleration equal to the acceleration due to gravity when A is equal to G. அதாவது நம்ம லிஃப்ட்டில் வந்து மூவ் ஆகும்போது ஃப்ரீலி டவுன் ஆகும்போது ஸோ ஆக்சிலேஷன் என்னென்னா டியூ டு கிராவிட்டிக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ A is equal to G இருக்கும். அப்போ திஸ் மோஷன் இஸ் கால்ட் as ஃப்ரீ ஃபால். வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ வாட் இஸ் ஃப்ரீ ஃபால், வாட் இஸ் ஃப்ரீ ஃபால் அப்படின்னு கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஷார்ட் ஆன்சரில் கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. when a person is lift moves down with the acceleration equal to the acceleration due to gravity. ஸோ டவுனோட மூவ் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஆக்சிலேஷன் வந்து கிராவிட்டிக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ அப்போ A is equal to G இருக்கும். பட் A is equal to G ஆனதுன்னா தட் இஸ் கால்ட் இஸ் அ ஃப்ரீ ஃபால் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து ஃப்ரீயாக மூவ் ஆகுறது ஃப்ரீ ஃபால் அப்படின்னு சொல்லி. இயர் த அப்பேரண்ட் வெயிட் R is equal to, தட்ஸ் அப்பேரண்ட் வெயிட் இஸ் ஈக்குவல், ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், தட்ஸ் R is equal to M into A minus G அப்படின்னு சொல்லுவாங்க. தட்ஸ் A is equal to gravity, தட்ஸ் ஆக்சிலேஷன் equal to gravity கீழே வரும்போது தட்ஸ் அப்போ G சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா subtraction 0 ஆகிடும். that is R is equal to value 0. அப்போ apparent weight value 0 of the person is 0. so that timeல apparent weight is 0. okay, அப்போ கீழே டவுனோடு வாங்கும்போது apparent weight 0 அப்படின்னு சொல்லுவோம். this condition state refers to the state of weightlessness. இந்த கண்டிஷனில் தான் வெயிட்லெஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. the same effect takes place while falling freely roller coaster. இதே சேம் கான்செப்ட் தான் என்னென்னா ரோலர் கோஸ்டர்லையும் யூஸ் ஆகுது. ரோலர் கோஸ்டரில் என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் ஃப்ரீ ஃபாலாக டவுன் ஆகும்போது ஆல்சோ ஆக்சிலேஷன் என்ன ஆகும்னா ஈக்குவல் டு கிராவிட்டிக்கு ஈக்குவல் ஆகிடும். ஸோ அந்த டைமில் என்ன ஆகும், தட்ஸ் ஆல்சோ அப்பரண்ட் வெயிட் வந்து 0 ஆகிடும். த சேம் எஃபெக்ட் டேக்ஸ் பிளேஸ் while falling freely roller coaster or on swing or in a vertical giant wheel. if you feel an apparent weight is 0. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஆக்சிலேஷன் இஸ் equal to the gravity ஆகிடும். ஸோ that time is apparent weight is 0 ஆகிடும். ஏன்னா that is formula substitute to the acceleration is equal to G. அப்போ G minus G 0 ஆகிடும். this
R value is 0 ஆகிடும். Okay. Loss and weight gain when you are moving up and down such rides. Okay. There's weightlessness of the astronauts. இப்போ ஆஸ்ட்ரோனட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பேஸில் வந்து சில ஆஸ்ட்ரோனட்ஸ் மூவ் ஆவாங்க பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க இந்த ஸ்பேஸில் அவங்க வந்து மிதந்துட்டு போகிற மாதிரி இருக்கும், அவங்க ஃப்ளோட்டிங்லாம் ஆகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ ஃப்ளோட்டிங்கில் மூவ் ஆகிட்டு மாதிரி இருக்கும், பட் ஆனால் அது ஃப்ளோட்டிங் அப்படின்னு சொல்ல முடியாது. கவனிங்க, this is some of the believe that astronauts in the orbiting space stations do not experience any gravitational force of the earth. ஸோ அந்த ஆஸ்ட்ரோனட்ஸ் மேலே ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராவிடேஷன் ஃபோர்ஸ் வந்து இருக்காது. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நம்ம வந்து ஃப்ளோட்டிங் ஆகிற மாதிரி இருக்கும் அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனில். that so they float, but this absolutely wrong. அது வந்து ஃப்ளோட் ஆகிறது அப்படின்றது கிடையாது. ஆஸ்ட்ரோனட்ஸ் ஆர் நாட் ஃப்ளோட்டிங் பட் ஃபாலிங் ஃப்ரீலி அரவுண்ட். ஸோ அதாவது அவங்க ஃபாலிங் ஃப்ரீலி, ஆக்சிலேஷன் இந்த கிராவிட்டி இல்லாதனால ஃப்ரீலியாக வந்து அவங்க மூவ் ஆகும். ஓகே, ஆஸ்ட்ரோனட்ஸ் ஆர் நாட் ஃப்ளோட்டிங் பட் ஃபாலிங் ஃப்ரீலி அரவுண்ட் த எர்த் டியூ டு தர் ஹியூஜ் ஆர்பிட்டல் வெலாசிட்டி. ஸோ அந்த டைமில் ஹியூஜ் ஆர்பிட்டல் வெலாசிட்டி வந்து உங்களுக்கு ஹையராக இருக்கும். ஸோ தட் இஸ் நாட் த ஃப்ளோட்டிங், தட் இஸ் ஃபாலிங் ஃப்ரீலி. ஓகே ஓகே நெக்ஸ்ட். Since space station and astronauts have equal acceleration, so same concept for the roller coaster. Roller coaster பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க, there's the acceleration is same for the gravity. So gravity and acceleration சேமாக இருக்கும். அதே கான்செப்ட் தான் இங்கே ஸ்பேஸில் அதே போல் என்ன ஆகும்னா acceleration equal to the they are under the free fall conditionக்கு உங்களுக்கு வந்துடும். So that's R is equal to 0 referring the case of table 1.2. So இங்கே வந்து ஆல்சோ அதே போல் apparent weight is 0. ஓகே, அதே போல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் நம்ம ட்ராவல் ஆகும்போது நம்ம ஃப்ளோட்டிங் ஆகிற மாதிரி இருக்கும். தட் இஸ் நாட் ஃப்ளோட்டிங் கிடையாது, தட் இஸ் ஃப்ரீ ஃபால். ஸோ ஃப்ரீ ஃபால் டைமில் என்ன ஆகும், அப்பரண்ட் வெயிட் இஸ் 0 வேல்யூ, தட் இஸ் ஆர் வேல்யூ இஸ் 0 வேல்யூ. ஸோ இதை அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸில் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஹென்ஸ் போத் த ஆஸ்ட்ரோனட்ஸ் அண்ட் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ஸ் ஆர் இன் த ஸ்டேட் வெயிட்லெஸ்னஸ். ஸோ அப்போ ரெண்டுமே ஸ்பேஸ் ஸ்டேஷனில் நம்ம ஃபீல் பண்ணுறது இதுவும் ரோலர் கோஸ்டரில் நம்ம ஃபீல் பண்ணுறது எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட்ஸ் வெயிட்லெஸ்னஸ். ஓகே, தட் இஸ் வெயிட்லெஸ்னஸ். Underline this word. Applications. Next topic we will see that applications of Newton's law of gravitation. நம்ம பார்த்துருப்போம் what is the Newton's law அப்படின்றது 3 laws நம்ம பார்த்துருப்போம். what is the first law and second law and third law. ஓகே, ஸோ இந்த 3 லாவும் நம்ம எங்கெங்கே யூஸ் பண்ணுறோம், ஸோ எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுது, what are the application of news. this is very very important questions. ஸோ பிக் கொஸ்டினில் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் பாயிண்டில் பாருங்கள், டைமென்ஷன்ஸ் ஆஃப் த ஹெவன்லி பாடிஸ் கேன் பி மெஷர்ட் யூஸிங் த கிராவிடேஷன் லா. மாஸ் ஆஃப் த எர்த். ஸோ பாருங்கள், மாஸ் ஆஃப் த எர்த்தோட மாஸை நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கும் ரேடியஸ் ஆஃப் த எர்த்தை நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஸோ இதிலே நம்ம கால்குலேட் பண்ணியிருப்போம். வாட் ஆர் த மாஸ் ஆஃப் த எர்த், வாட் ஆர் த ரேடியஸ் ஆஃப் த எர்த் அண்ட் ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி. இந்த டாபிக்ஸ் எல்லாமே நம்ம இந்த இதில் நம்ம பார்த்துருப்போம். ஸோ கேன் பி கால்குலேட்டட் வித் த ஹையர் அக்யூரசி. ஸோ மாஸ் ஆஃப் த எர்த்தும் சரி அண்ட் ரேடியஸ் ஆஃப் த எர்த்தும் சரி அண்ட் ஆக்சிலேஷன் டியூ டு கிராவிட்டி. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம அக்யூரேட்டாக நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். எதை பேஸ் பண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே நியூட்டன்ஸ் லாவை பேஸ் பண்ணி தான். ஸோ எல்லா இடத்துலையும் உங்களுக்கு நியூட்டன்ஸ் லா யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஸ் இந்த டிஸ்கவரிங் நியூ ஸ்டார்ஸ் அண்ட் பிளானட்ஸ். ஸோ இப்போ கூட ஒரு ஸ்டார்ஸ் வந்து கண்டுபிடிச்சாங்க. ஸோ நம்ம நியூ ஸ்டார்ஸ் டிஸ்கவர் பண்ணுறதுக்கு, ஸோ இதுக்கு பிளானட்ஸை வந்து டிஸ்கவர் பண்ணுறதுக்கு நம்ம இந்த நியூட்டன்ஸோட லாவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு, one of the irregularities in the motion of the stars is called wobble. ஸோ நம்ம இர்ரெகுலராக மூவ் ஆகக்கூடிய ஸ்டார்ஸ் வந்து வாபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஏன்னா அந்த ஸ்டார்ஸோட வெயிட் வந்து சேஞ்ச் ஆகும். வெயிட் சேஞ்ச் ஆகும்போது அதோட மோஷன் வந்து இர்ரெகுலராக இருக்கும். ஸோ அந்த ஸ்டார்ஸோட வெயிட்டை நம்ம மெஷர்மெண்ட் பண்ணி ஸோ அதனோட இதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம நியூட்டன்ஸ் லாவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வாபிள் அப்படின்னா இர்ரெகுலர் மூவ்மெண்ட் ஆஃப் த ஸ்டார். ஸோ ஸ்டாரோட மூவ்மெண்ட் வந்து இர்ரெகுலராக இருந்ததுன்னா தட்ஸ் வந்து வாபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ அதனோட வெயிட் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த வெயிட்டை நம்ம மெஷர்மெண்ட் பண்ணி ஸோ அதனோட வாபிளை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ஸோ யூஸ் டு த நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன். ஓகே, நெக்ஸ்ட் ஹெல்ப்ஸ் எக்ஸ்பிளைன் ஜெர்மினேஷன் ஆஃப் த ரூட்ஸ் டியூ டு த ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஜெர்மினேஷன். அப்படின்னா அந்த சீட்லேருந்து ஒரு தாவரம் வளரக்கூடிய அந்த பகுதி தான் வந்து ஸோ சீட்லேருந்து வெளியே வர்றது. ஸோ அந்த பகுதி தான் வந்து ஜெர்மினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரூட்ஸ் அப்படின்னா அதோட வேர். ஸோ அந்த வேர் பகுதி, ஸோ அந்த இதனோட அந்த வளர்ச்சியை அந்த வேர் பகுதி, அந்த வேர் பகுதியிலேருந்து வளரக்கூடிய அந்த ஜெர்மினேஷன் பகுதி. ஸோ இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நம்ம நியூட்டன்ஸ் லாவை யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, helps us explain the germination of roots due to the property of geotropism, which is property of root responding to the gravity. ஸோ இது வந்து கிராவிட்டியை ரெஸ்பாண்ட் பண்ணி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எக்ஸ்பிளைன் நம்ம நியூட்டன்ஸ் லா யூஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு, helps predict the path of the astronomical bodies. ஸோ astronomical bodies, planets,
ஸ்டார்ஸ், சன்ஸ். ஸோ அதனோட பார்த்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ அதோட வேஸ் எங்கெங்கெல்லாம் மூவ்மெண்ட் இருக்குது அப்படின்றத நம்ம கேல்குலேட் பண்ணி ஸோ அதை வந்து நம்ம டிரைவ் பண்ணுறதுக்கு அந்த பாயிண்ட்டை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம நியூட்டன்ஸ் லா வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ எங்கெங்கே நியூட்டன்ஸ் லா யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க. வெரி 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 இம்பார்ட்டன்ட். வாட் ஆர் த அப்ளிகேஷன் ஆஃப் நியூட்டன்ஸ் லா அப்படின்னு சொல்லிட்டு பிக் கொஸ்டினை கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஃபஸ்ட் யூனிட் ஃபுல்லாக நம்ம பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா நியூட்டன்ஸ் லாஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதில் பார்த்தீங்கன்னா நியூட்டன்ஸ் லா ஃபஸ்ட் லா பார்த்துருப்போம், செகண்ட் லா பார்த்துருப்போம், நியூட்டன்ஸோட தேர்ட் லா பார்த்துருப்போம், வாட் ஆர் த ஃபோர்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்துருப்போம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிராவிட்டி. ஸோ வாட் இஸ் கிராவிட்டி. ஸோ கிராவிட்டிக்கும் ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்செப்ட் ஜிக்கு உள்ள ரிலேஷன் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதுக்கப்புறம் வாட் ஆர் த அப்ளிகேஷன்ஸ் லாஸ்ட்டாக நம்ம பார்த்துருவோம். ஸோ அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் த நியூட்டன்ஸ் லா. ஸோ இதெல்லாம் எல்லாமே இந்த பார்த்துருப்போம். இன்றைக்கி இந்த லெசன் முடிஞ்சுது. ஓகே, ஸோ ஃபஸ்ட் லெசன் இஸ் ஓவர். ஸோ இது வரைக்கும் என்னென்ன நான் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணியிருக்கணும், ஸோ அது எல்லாத்துக்கும் ஓரளவுக்கு நீங்கள் ஆன்சர் அனுப்பிச்சிருக்கீங்க. சில பேர் அனுப்பிச்சிருக்கீங்க, சில பேர் ஆன்சர் அனுப்பவே இல்லை. ஸோ யார் யார் வந்து டெஸ்ட்டு சரியாக எழுதலையோ அவங்க திரும்ப நீங்கள் டெஸ்ட் எழுதி நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். திரும்ப நான் கரெக்ஷன் பண்ணி உங்களுக்கு அனுப்புகிறேன். ஓகே, ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டெஸ்ட்டை வந்து ரைட் பண்ணணும். ஸோ என்னென்ன நடத்துகிறனோ ஸோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி இன்றைக்கி நடத்துகிற போர்ஷன்ஸை இன்றைக்கே ப்ரிப்பேர் பண்ணிவிடுங்க. ஸோ அப்போ தான் வந்து வீக்லி ஒன்ஸில் வந்து டெஸ்ட் வைக்கிறதுன்னு எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ ஃபஸ்ட் லெசன் இஸ் ஓவர். அடுத்த கிளாஸில் நம்ம நெக்ஸ்ட் லெசன் பார்க்கலாம். ஓகே, இன்றைக்கி ஹோம் ஒர்க் நீங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட் ஆர் த அப்ளிகேஷன் ஆஃப் கிராவிட்டி. ஸோ applications of the Newton's law. So what are the application of the Newton's law and what is weightlessness? What is weightlessness? Okay, what is weightlessness and what are the applications of Newton's law? So இந்த ரெண்டு क्वेश्चंस நீங்கள் என்ன பண்ணுங்க, ரைட் பண்ணுங்க. ரைட் பண்ணி ஸ்னாப் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்க. ஓகே, thank you. Character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Karikalampakam. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge forever, last forever. Faithful friends to see for sure. Lovely teachers and for wisdom. What's the culture we will start? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalampakam, Puducherry 7.